ஒரு ஏழைச் சிறுவன் தெருவோரம் காய்ந்து போயிருந்த ஒரு சிறிய ரோஜா செடியைப் பார்க்கிறான். அதைக் காப்பாற்ற எண்ணி ஒரு பழைய பிளாஸ்டிக் டப்பாவில் அந்தச் செடியை நட்டு தினமும் அதற்குத் தண்ணீர் ஊற்றி பராமரிக்கிறான். அவனிடம் மடிக்கணினி, லேப்டாப் போன்ற நவீன வசதிகள் இல்லாததால் தன் கைகளாலேயே அந்தச் செடிக்கு நிழல் கொடுக்க ஒரு சிறிய குடையைச் செய்கிறான். சில வாரங்களுக்குப் பிறகு அந்தச் செடியில் ஒரு அழகான சிவப்பு ரோஜா மலர்கிறது. அதைப் பார்த்து சிறுவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். அந்தப் பூவை அவன் விற்க நினைக்கவில்லை, மாறாக அதைத் தன் அன்பின் அடையாளமாக பார்க்கிறான். திடீரென்று ஒரு நாள் பலத்த காற்றுடன் மழை பெய்கிறது. பலமான காற்றில் சிறுவன் வைத்திருந்த அந்தச் சிறிய குடை பறந்து விடுகிறது. மழையின் வேகத்தில் அந்த மென்மையான ரோஜா பூ இதழ் இதழாக உதிர்ந்து தரையில் விழுகிறது. சிறுவன் அழுதுகொண்டே அந்த இதழ்களைச் சேகரிக்கிறான். மறுநாள் காலை மழை நின்ற பிறகு சூரியன் உதிக்கிறது. சிறுவன் சோகமாக அந்தச் செடியைப் பார்க்கும்போது உதிர்ந்த பூவின் இடத்திற்கு பக்கத்திலேயே 2 புதிய மொட்டுகள் முளைத்திருப்பதைக் காண்கிறான். அழிவு என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம் என்பதை சிறுவன் உணர்ந்து புன்னகைக்கிறான்.